நான் என்ன Stop பண்ணேன்? it! நான் என்ன பண்ணேன் இப்போ? சொல்லுங்க என்ன பண்ணேன்னு? What you want me to do? What I did? என்ன பண்ணணும்? What is your problem? நான் போகணும் இங்க இருந்து. I'm not doing anything. நான் எதுவுமே பண்ணலையே. நான் போகணும் உனக்கு இங்க இருந்து. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நேற்று வீக்கெண்ட் எபிசோடு நம்ம விஜய் சேதுபதி சாருடைய எபிசோடு. நேற்று பிரச்சனை வந்து எவிக்ட் ஆகிட்டாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சாண்ட்ராவனுடைய அளப்பரியா ஆக்டிங் பார்த்தோம். அது ஆக்டிங் இல்லை, உண்மையிலே வந்து அவங்க எமோஷனலாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது கொஞ்சம் மிகையாக தான் இருந்தது இல்லையா? ஸோ வந்து இது ஒரு கேமுக்காக வந்திருக்கீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் உள்ளே வந்திருக்கீங்க. உள்ளே வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் கேம் ஆட வந்திருக்கோம்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லியும் கூட ஒரு கட்டத்தில் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டுக்காரோ வெளியே போதான் போகிறீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஏற்றுக்க முடியாமல் பண்ணுறதுன்றது அதில் ஒரு லிமிட் இருக்கணும். ஓவர் ஆக்டிங் அண்ட் வந்து பிரஜன் வெளியே போகும்போது பிரஜன் கிட்ட நீங்கள் அந்த தப்பை பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான்ற மாதிரி ஏதோ சாண்ட்ரா வந்து ஒரு ஊடகமாக ஒன்று சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கூட என்ன நினச்சோம், அவர் வந்து வார்த்தைலாம் அதிகமாக விட்டார ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. போன வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவிக்ஷனுக்கு வெளியில் போயிட்டு வந்தார். ஸோ வார்த்தைகள்லாம் அதிகமாக விட்டதால தான் பிரஜன் வந்து வெளியே போனார் அப்படின்னு சொல்ல வராங்களோ அப்படின்னு நினச்சோம். இல்லை, என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது யார் கூட வந்து நீங்கள் துண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, யார் கூட வந்து நீங்கள் தொடரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து பிரஜன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து சாண்ட்ரா கூட வந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது நான் என் லைஃப்பை வந்து துண்டிக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். அது கூட வந்து விஜய் சேதுபதி கிண்டல் பண்ணியிருப்பார் இல்லையா? வந்து இண்டிவிஜுவலாக கேம் விளையாட ஆசைப்படுறேன், அதனால் வந்து இந்த வீட்டில் சாண்ட்ராவுடைய நட்பு என்பது, அதாவது தொடர்பு என்பது துண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து தொடரணும்னு நினைக்கிறது திவ்யா கூட நான் தொடரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னே சொல்லலாம். திவ்யா கூட வந்து அந்த அளவு அவங்க வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா வந்து அவங்க பிரஜன் கூட எப்பவுமே இருக்க மாதிரி தான் பிரஜன் என்ன அப்படின்னா இருந்தாங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் வீக் டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? அதில் வந்து ஒரே டீமில் இருந்தாங்க. பிரஜன் அண்ட் திவ்யா வந்து ஒரே டீமில் வேறு இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சாண்ட்ரா அப்போத்துல இருந்தே ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க. பிரஜனன் வந்து திவ்யா மேலே ஒரு சந்தேகத்தினுடைய பார்வையை அவர்கள் வந்து தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு அப்போ தெரியாது. ஏன்னா அப்போ கூட வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் போது திவ்யா வந்து போயிட்டு வெளியில் பேசுவாங்க. இந்த கார்டன் ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு இருக்கோம் கொடையை வச்சுட்டு. அப்போ பேசும்போது கூட எரிஞ்சு விழுந்திருப்பாங்க சாண்ட்ரா. ஸோ அப்போ கூட நம்மளால் கணிக்க முடியல சாண்ட்ரா இந்த அளவுலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா திவ்யா வந்து உள்ளே வந்து ஒயில்ட் கார்டாக வரும்போது 4 பேர் வந்தாங்க. அமீத் மட்டும் வந்து அவர் இண்டிவிஜுவலாக வந்து எல்லாரும் கூடயும் அப்படி போயிட்டார். ஆனால் இவங்க 3 பேர் வந்து ஒரு ஜோனில் உட்காந்துட்டாங்க. அண்ட் வந்து பார்வதிமா அது கூட வந்தாங்க. கமருதீன் இருந்தார். ஒரு டீமாக இவங்க ஃபார்ம் ஆகிட்டு டிஸ்கஷன்லாம் பண்ணி நாமினேஷன்லாம் வந்து பண்ணுறதுக்கான எல்லா விஷயமெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் பார்வதி கமருதீன்லாம் கொஞ்சம் வேலைக்கு வெளியில் போனதுக்கு அப்புறமாவும் இந்த 3 பேர் ஒன்றா தான் இருந்தாங்க. ஒன்றா தான் வந்து எல்லா விஷயங்களையுமே கேம் பற்றி எல்லாமே டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திவ்யா மேலே வந்து இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமான்றது ரொம்ப நினச்சி பார்த்தாலுமே இந்த மாதிரிலாம் கூட யோசிப்பாங்களா அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் உள்ளே வந்திருக்கீங்க, ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோதான் நம்பிக்கையா? 20 வருஷமாக நான் என் வீட்டுக்காரர் கூட நான் வாழ்ந்திருக்கேன்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறது, அவர் எவிக்ஷன் ஆகிட்டு போகும்போது பயங்கரமாக ஒப்பாரி வச்சு இது வரைக்கும் வந்து எந்த சீசனில் யாரும் பண்ணாத விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க. நம்ம சாண்ட்ராவை கேட்குறோம், உங்கள் வீட்டுக்காரர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போகுது. ஏன்னா திவ்யா வந்து பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிரஜனே வந்து எவிக்ட் ஆகிட்டு வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணன்ற மாதிரி சாண்ட்ரா வந்து உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று நைட் வந்து லைவ்ல அவங்க வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சாண்ட்ரா பிரஜன் வெளியே போயிட்டாருன்ற சோகம் ஒரு பக்கம் இருக்கு வச்சுங்களேன். துணியை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க மறுபடியுமே வந்து எரிஞ்சு விழுறாங்க, தேவையில்லைன்றாங்க. இப்போ என்ன பண்ண வர, என்ன சொல்ல வர, நீ செய்ததெல்லாம் போதாதா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சந்தேகம் என்றது வந்து உறுதியானது மாதிரி இருக்கு. திவ்யா தான் காரணம். ஒட்டுமொத்தமாக வந்து திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு.
பிரஜன் வந்து வெளியே போனதுக்கான காரணம் வெளியில வந்து பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் வந்து வேற மாதிரி வந்து மக்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணி நிறைய பேசிட்டு இருக்கா மாதிரி அவங்களாம் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சன்றா. ஸோ அண்ட் வந்து திவ்யா தான் வந்து இது காரணன்ற மாதிரி திவ்யா மேல அந்த அளவு வந்து ஒரு எரிச்சலை வந்து கொட்டி தீக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயலா இருக்கு. ஏன்னா திவ்யாவுக்கு அது தெரிய வரும்போது எப்படி அவங்க எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நம்பி பிரஜனன்னான்னு சொல்லி அவங்க பழகுறாங்க. சாண்ட்ராவுக்கு மேலேயுமே அவங்க வந்து நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒரு அன்போட எல்லா விஷயங்களையும் வந்து வந்ததுலேருந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை வந்து பிரஜன் போனதுக்கு காரணம் திவ்யா தான்ன்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஒரு தப்பான, ஏன்னா அது நம்ம ஓப்பனாகவே சொல்லுவோம், பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ வந்து ஒரு தப்பான உறவு வந்து மெயின்டைன் ஆகுது, அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது வந்து வெளியில வந்து வேற மாதிரி போய் தான் பிரஜன் வெளியே போறாருன்ற மாதிரியுடைய சாண்ட்ராவுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கு. இதுல எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ணி உன்னுடைய கருத்து, நீ தவறான அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு சாண்ட்ரா அப்படின்னு தான் பாக்குறோம். அதாவது நாங்க வந்து ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகள் அப்படின்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்லி என்ன பிரயோஜனம் இது? இது வந்து தப்பான ஒரு ஒரு பாதையில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதனால பாதிப்படைய போறது வந்து திவ்யா தான். திவ்யா மீதே வந்து ஒரு கூடவே இருந்த ஒரு பொண்ணு மீதே வந்து தவறான ஒரு பிரேம் பண்ற மாதிரி இருக்கு. தவறா ஒரு பேரை வந்து இதனுடைய இதனுடைய கேவலமான எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டுல திவ்யா இது வந்து தவறான ஒரு ஒரு லேபிள வந்து ஒட்டுற மாதிரி இருக்கு. ஸோ சாண்ட்ரா வந்து உள்ள பல பேர்கிட்ட அவங்க நடந்து கொள்கிற விதம், குறிப்பா சொல்லணும்னா சுபிக்ஷா மீதான அவங்களுடைய வன்மம், மற்ற எல்லாரையுமே அவங்க கணிக்கக்கூடிய அவங்களுடைய கணிப்பு என்பது, அவங்க நடந்து கொள்ளக்கூடிய அந்த உயர்வு மனப்பான்மையினுடைய தொனி, இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் சேதுபதி நமக்கு வேண்டப்பட்டவர், நம்ம வீட்டுக்காருக்கு நண்பர் அப்படின்றது தான். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மீதான அவங்களுடைய வெறுப்பு, தேவையில்லாத வெறுப்பு இது. அது நம்ம வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். உள்ள வந்து யார் யார் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்காங்க, யார் கூட யார் வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாகவே பிக் பாஸ் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனா நம்ம பார்த்த வரைக்கும், இப்போ நான் பார்த்த வரைக்கும் திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எந்த இதுவும் நமக்கு தோணல. ஓகே, எனக்கு தோணல. சாரி, உங்களுக்கு தோணுதான்னு நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கிறதுக்கு என்ன காரணம் சாண்ட்ராக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு ஒட்டுமொத்தமா நான் வந்து பார்த்தது என்னன்னா சாண்ட்ராவினுடைய அடி கேவலமான அடி மட்டமான ஒரு குணாதிசயம் தான். அதனுடைய நீட்சி தான் இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட தோணுது அவங்களுக்கு. அதுவும் வந்து ஷோக்குள்ள இந்த மாதிரி வெளிப்படையாவே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல வந்து சந்தேகப்படுறதுன்றது அது ரொம்ப ஆபத்தானது. திவ்யா மீது அவ்வளோ வந்து ஒரு கோவத்துல நேற்று கத்துனது, நீ வராதன்னு சொல்லி இது பண்ணது, திவ்யா வந்து இதை எப்படி எடுத்துக்க போறாங்க. ஸோ திவ்யாவுக்கு வந்து தெரிஞ்சுதான் வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி சாண்ட்ரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. இது வந்து போக போகத்தான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது சாண்ட்ராக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புகைச்சல் என்பது எப்போ வெளியில வந்து நெருப்பாகி பத்திக்கிட்டு எரியும்னு தெரியாது. திவ்யா அதை எப்போ உணர்வாங்க, எப்போ புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பிரஜனுடைய எவிக்ஷன், அதை தொடர்ந்து சாண்ட்ராவுடைய ஆட்டிடியூடு, அவங்க வந்து திவ்யா மீதான வைக்கக்கூடிய உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க, அதை கண்டிப்பா வெளிப்படைய வைப்பாங்க. திவ்யா மீதான அவங்களது பார்வை அது தவறான பார்வையா உண்மையான பார்வையா, அதுல நியாயம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் போக போக. நன்றி. மீண்டும் சார்.